அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏயிங் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய விதமான ஹலாலான ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த ஆசைகள் துவாக்கள் எல்லாத்தையும் நம்ம எத்தனை தடவை அல்லாஹ்கிட்ட கேட்டாலும் கபுலாகாமல் இருக்கும். சிலருக்கு வறுமை ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க, ரொம்ப நல்லாவும் இருந்திருப்பாங்க, திடீர் வறுமையிலால் இருப்பாங்க. சிலர் வறுமையே நம்ம வீட்டை விட்டு போக மாட்டேங்குது, இல்லை நம்ம ஒரு தொழிலோ இல்லை ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருப்போம், நம்ம ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு பரக்கத் வரும். ஆனால் இது இன்னும் கொஞ்சம் எச்சா நமக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இல்லை நம்மளுடைய வியாபாரத்தில் இன்னும் நல்ல பெருக்கம் வந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இல்லை நம்ம ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருப்போம், அங்கே பதவி உயர்வு கிடைச்சா நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சிலர் நமக்கு வயசாகிட்டே போகுது, முக்கியமாக பெற்றோர்கள், நம்ம சீக்கிரமாக நம்ம செட்டில் ஆக முடியலையே, சீக்கிரமாக நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு வைக்க நம்மளால் முடியலையே, அதுக்கேற்ற அளவுக்கு நமக்கு இரணம் வர மாட்டேங்குதே அப்படின்னு ரொம்ப கவலையில் இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு நம்மளுடைய வறுமையும் நீக்கி நம்ம என்ன விதமான இரணம் அல்லாஹ்கிட்ட கேட்டாலும், அதாவது எந்த விஷயமா இருந்தாலும், பொருள் ஆசையாக இருக்கட்டும், இல்லை பண தேவைகளாக இருக்கட்டும், இல்லை இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஹலாலாக நம்ம அல்லாஹ்கிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த துவாவை ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அல்லாஹ் சீக்கிரமாக செய்வான். நம்மளோட துவாக்களை ரொம்ப வெகு விரைவில் அல்லாஹ் இந்த துவாவை அற்புதமாக்கியிருக்கான், அற்புதத்தை நம்மளுக்கு நிகழ்த்தியிருக்கான். நிறைய பேருக்கு இது பலன் அடைச்சிருக்கு. அந்த துவா என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு இதனுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறது இந்த கதை மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த துவாவை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாருக்குமே இது மிக பலனாக இருக்கும். இப்போ அந்த கதை என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல நடு கடலில் ஒரு கப்பல் போய்கிட்டு இருக்கு. அந்த கப்பலில் நிறைய பேர் பிரயாணம் செஞ்சுட்டு வராங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கப்பலில் போய்கிட்டு இருக்கிறவங்க முன்னாடி கடலுக்கு நடுவுலேருந்து ஒரு மனிதர் தோன்றாங்க. என்னடா இப்படி யாரோ திடீர்னு வந்திருக்காங்களே நம்ம கப்பலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கும்போது அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையா என்கிட்ட ஒரு அற்புதமான துவா இருக்குது, அதை யார் எனக்கு 1000 பொற்காசுகள் தராங்களோ அவங்களுக்கு தான் நான் இந்த துவாவை கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு இஸ்மை என்கிட்ட இருக்குது, அது நிறையா அற்புதம் செய்யக்கூடியது. அந்த இஸ்மை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா 1000 பொற்காசுகள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. யாரும் அந்த 1000 பொற்காசுகளை கொடுத்து அவர்கிட்ட அந்த இஸ்மை வாங்குற மாதிரி தெரியல. அப்போது ஒருத்தர் சரிங்க நான் 1000 பொற்காசுகள் தரேன், எனக்கு அந்த இஸ்மை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த மனிதரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீங்கள் அந்த 1000 பொற்காசை எடுத்துகிட்டு இந்த கடலுக்குள்ளாரையே வீசி எறிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் என்னடா நம்ம இப்படி இவர் சொல்கிறாரே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த 1000 பொற்காசுகளையும் எடுத்து கடல்லையும் வீசிடுறாரு. உடனே அந்த மனிதர் இவர்கிட்ட பக்கத்தில் அவருடைய காதில் அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி அந்த இஸ்மா சொல்லி கொடுத்துட்டு இதை பற்றி பிடிச்சிக்கோங்க, இது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. உடனே அவரும் சரி இந்த இஸ்மா நம்ம ஓதி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விடாமல் அந்த இஸ்மா ஓதிக்கிட்டே வர்றாரு. அந்த கப்பலில் அவர் கொஞ்ச நேரம் ஓதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்து அந்த கப்பலே பிளந்துருச்சு. அந்த கப்பலே அப்படியே உடைஞ்சு எல்லா மக்களும் அப்படியே தத்தளிக்கிறாங்க கடல்ல. இவரும் தத்தளிக்கிறாரு. அப்போன்னு பார்த்து இவர் அந்த கடல்ல விழுந்த உடனே ஒரு அந்த கப்பலுடைய ஒரு மரப்பலகை இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு பலகை இவர் பக்கத்துல அப்படியே நீந்தி வரும்போது இவர் அதை பிடிச்சி அது மேல அப்படியே அதை பற்றி அப்படியே பிடிச்சிக்கிட்டு நீந்திக்கிட்டே ரொம்ப நேரமா அந்த துவாவையும் ஓதிக்கிட்டே வராரு, அந்த இஸ்மையும் ஓதிக்கிட்டே வராரு. ஓதிக்கிட்டே வந்தப்போ என்ன நினைச்சாரு, அல்லாஹ் எப்படியும் நமக்கு உதவி செஞ்சிருவான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பலகையே கொஞ்ச நேரம் அப்படியே நீந்தி 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 ஒரு கரைக்கு இவர் போய் சேர்ந்துடுறாரு.
அந்த கரைக்கு போனதுக்கப்புறமா ஆஹா எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த இஸ்ம ஓதுன உடனே எப்படியோ நம்ம கடல்ல மூழ்கி இறக்காம வந்துட்டு உயிர் தப்பிச்சிட்டோம், எப்படியோ ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இந்த நிலத்துல வேற யாராவது மனுஷங்க இருந்தா அவங்க மூலியமா நம்ம ஏதாவது ஒரு ஏற்பாடு செஞ்சு நம்ம வீட்டை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சு சுத்தி முத்தி தேடி பார்க்குறாரு. ஆனா எங்கேயும் கண்ணு கெட்டின தூரத்துக்கு மனுஷங்களே இல்லை. அது ஒரு ஆளே இல்லாத ஒரு தீவா இருக்கு. அவருக்கு உடனே ரொம்ப பயம் வந்துடுது. என்னடா அது இப்படி ஆளே இல்லாத ஒரு மாயமான ஒரு தீவுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம், இனி என்ன ஆகுமோ அப்படின்னு ரொம்ப பயந்து நடுங்கி மறுபடியும் ஒரு ஓரத்துல உட்காந்து அந்த இஸ்மா ஊதிக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறது அவருடைய கண்ணுக்கு தெரியுது. என்னடா அது இப்படி ஆளே இல்லாத ஒரு தீவுல ஒரு பெண் உட்கார்ந்துருக்காங்களே, அழகாவும் இருக்காங்க, என்ன இவங்க இப்படி உட்கார்ந்துருக்காங்க, எப்படி இங்க வந்தாங்கன்னு ஓடி போய் இவர் அந்த பெண் கிட்ட பெண்ணே நீ எப்படிமா இங்க வந்த, நீ எப்படி இங்க தனியா இருக்க அப்படின்னு சொல்லி உன் கதை என்ன அப்படின்னு கேட்டப்போ அந்த பொண்ணு இந்த மாதிரி எனக்கு ஒரு ஜின் என்னை தூக்கிட்டு வந்துட்டான். அதாவது ஒரு மிகப்பெரிய ஜின் நான் இந்த மாதிரி ஒரு ஊர்ல இருக்கும்போது எங்க வீட்டுல இருக்கும்போது அந்த ஜின் என்னை பார்த்து தூக்கிட்டு வந்துட்டான், என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்போ நான் அந்த ஜின்னுக்கு அடிமையா அவன் சொல்ற எல்லா வேலையும் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே அந்த பக்கம் ஒரு பெரிய சத்தம் வருது. அதாவது அந்த ஜின் வரான். அதை பார்த்தோன்னே இவர் பயந்தே நீ என்ன செய்யறதோ அப்படின்னு நினைக்கும் போது அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் காட்டுற இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோங்க, அந்த ஜின்னை சமாளிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவர் சரி சரின்னு அந்த பொண்ணு சொன்ன இடத்துல ஒளிஞ்சிட்டு வேக வேகமா ஒரு பயத்துல இந்த இஸ்மா ஓதிக்கிட்டே இருக்காரு. அப்படி ஓதிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த இஸ்மனுடைய பவர் பாருங்க. அந்த இஸ்மா அவர் ஓதுனதை அந்த ஜின்னு கேட்ட உடனே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அந்த இடத்துலயே அந்த ஜின் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. உடனே அந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் ஓடி ஏங்க நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க வந்த உடனே இத்தனை நாளா நான் இந்த ஜின் கிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், என்ன செய்யறதுன்னு தெரியாம நானும் குழம்பி போயிருந்தேன், நீங்க ஏதோ ஓதிட்டு இருந்தீங்களே, ஓதுன உடனே அந்த ஜின்னே கருகி போயிட்டானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே கேட்கும்போது இந்த இவரும் இந்த மாதிரி நான் ஒரு இஸ்மா இப்போ வழியில ஒருத்தர் சொல்லி கொடுத்தாருன்னு ஓதுனமா அப்படின்னு சொன்ன உடனே சரி உங்களுக்கு நன்றி பாராட்டுற விதமா வாங்க நான் இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த தீவுலயே இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. அங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜின் பல வருஷமா சேர்த்தி வச்ச நவரத்தினங்கள், சேர்த்தி வச்ச பொற்காசுகள், அந்த மாதிரி புதையல்கள்லாம் நிறைய இருக்கு. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். உடனே அந்த பொண்ணு சொல்றாங்க சரி இப்போ அந்த ஜின்னே அழிஞ்சிருச்சு, நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடலாம், இங்க இருக்கிற சில பொருட்களை நம்மளால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம கைகளில் நம்ம எடுத்துக்கிட்டு இங்கேருந்து தப்பிக்க நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சரி அல்லாஹ் கொடுத்துருக்கான் நமக்கு அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போய் அற்புதம் இப்படி ஒரு இது நமக்கு நடந்துருச்சே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இஸ்மோவையும் சொல்லிக்கிட்டே அப்படியே அந்த பொருட்களும் எவ்வளோ அவங்களால முடியுமோ எடுத்துக்கிட்டு போய் கரையோரமா நின்று எங்கேயாவது வேற படகு வந்துடாதா காப்பாத்திராதா அப்படின்னு சொல்லி இஸ்மோ ஓதிக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல இன்னொரு படகு இவங்களை மீட்டுக்கிறாங்க. இவங்களும் மெதுவா அப்படியே அவங்க ஊருக்கு போய் சேர்ந்து ரெண்டு பேரும் கல்யாணமும் செஞ்சுக்கிட்டு நிம்மதியா அந்த பொருட்கள் கொண்டு வந்த அந்த பொருட்கள்லாம் விற்று சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி ஒரு அற்புதம் வாய்ந்த ஒரு திக்ரு, ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு துவா தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அல் குர்ஆன்ல வரக்கூடிய சூரா தலாக் அப்படிங்கிற அந்த சூறால இருக்கக்கூடிய ஒரு வசனம் தான் இது. வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜன் வயர்ஜுகுஹு மின் ஹைஷு லா யஹ்தஸிபு. அதாவது வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மஹ்ரஜன் வயர்ஜுகுஹு மின் ஹைஷு லா யஹ்தஸிபு. இதை நான் அரபிலையும் போட்டிருக்கேன், தமிழ்லையும் போட்டிருக்கேன். இதனுடைய பொருள் அல்லாஹ் பயபக்தி உடையவர்களுக்கு அவர்கள் எதிர்பாரா வகையில் இரணம் அளிக்கிறான். நிச்சயமா அல்லாஹ் யார் அல்லாவுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு வழியை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். கண்டிப்பா இதை ஓதுறவங்களுக்கு நிறைய பேருக்கு இதை அற்புதம் செஞ்சிருக்கு. எதிர்பாராத வகையில கூட அல்லாஹ் நம்மளுக்கு இரணம் அளிக்கிறான். இதுல இரணம்
அப்படிங்கிறது வந்து ரிசக்கு குறிக்குது. ரிசக் வந்துட்டு உணவு, பணம், அந்த மாதிரி எல்லா விதமான ரிசக்கையும் தான் குறிக்குது. அது மட்டும் இல்லை, இன்ஷா அல்லாஹ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி எந்த தேவைகள் இருக்கிறவங்களும் இதை வந்துட்டு தொடர்ந்து ஓதி வரலாம். கண்டிப்பாக அல்லாஹ் வந்துட்டு அவங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுவான். இல்லை இதை தினமுமே நம்ம வந்துட்டு ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் 3 தடவை 7 தடவை அப்படியும் நம்ம ஓதி வரலாம். சில தேவைகள் நிறைவேறணும் உடனே அப்படின்னு நினைக்கிறவங்களும் தொடர்ந்து இதை வந்துட்டு ஓதி வரலாம். நம்ம எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் இதை வந்துட்டு ஓதி பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் வந்துட்டு இந்த மாதிரி அற்புதங்களை நிகழ்த்தட்டும். ஆமீன். நம்மளுடைய எல்லா தேவைகளும், ஹலாலான துவாக்கள், எண்ணங்கள் எல்லாமே அல்லாஹ் வந்துட்டு கபூல் செய்யட்டும். ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. நாங்களும் எல்லாருக்காகவும் துவா செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.